ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 சிங்கப்பூர் 40க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி புதன்கிழமை 25/2/2026க்கான 40 நம்பர்ஸ்க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை 4Dக்கு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் சனி அதோட நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறோம். சனிக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு செகண்ட், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு. ஸோ சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5,888 ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸில் வந்து 84,68, தேர்ட் ப்ரைஸில் வந்து 68,90. அதே மாதிரி வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 19,03 வந்துருந்துச்சு. அதே மாதிரி 7,215 3,568 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம் நண்பா. அதாவது இடைப்பட்ட நம்பர்ஸை வந்து இந்த ட்ராவுக்கான 40 நம்பர்ஸாக நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி மெத்தடை நான் நிறைய தடவை பயன்படுத்தியிருக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டான G1 எடுப்போம். G1 இப்படி, அதாவது கெஸிங் 1 இப்படி இந்த ட்ராவில் உள்ள நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் ரிசல்ட்டை ஃபுல்லாத்தையும் எழுதுவோம். அதேமாதிரி செகண்ட் தேர்டு லைனாக நம்ம எழுதிக்கலாம். 5,888, அடுத்ததாக 8,468, அடுத்ததாக 6,890. இப்போது இது வந்து நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட் வந்து 19/03 72/15 35/68. இப்போ இது வந்து நம்மளுடைய சாட்டர்டே ரிசல்ட்டு. இது வந்து சாட்டர்டே ரிசல்ட்டு. இது வந்து நம்மளுடைய சண்டே ரிசல்ட்டு. இப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபஸ்ட்லேயும் சரி, செகண்ட்லேயும் சரி, தேர்ட்லேயும் சரி இடப்பட்ட தூரம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ராவில் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படி கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ட்ராவில் 40 நம்பர்ஸ் ரோலில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு 5 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதுக்கு இடப்பட்ட தூரம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 நண்பா. 4ஓட 1 கூட்டும் போது 5. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 4. அதுக்கடுத்து இங்கே கவனிங்க, 8க்கு அப்புறம் 9. 8ஓட 1 கூட்டினா தான் 9. அப்போ இங்கே 1. அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு 0ஓட 8 இருக்குது. 0ஓட 8 இருக்குது. 8 இருக்கிறதுனால இந்த 0ஓட 8 கூட்டினா தான் இங்கே 8 வரும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. ஆனால் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நோட்ஸ் போட்டுக்கிறணும். 8 + 0 அதாவது ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 0 அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது நம்மளுடைய ஃபஸ்ட் ஃபார்முலா கிடச்சிருக்கிறது. அடுத்தது கவனிங்க, 3ஓட 5 கூட்டினா தான் 8. அப்போது இங்கே நம்மளுக்கு 5. அப்போது 41/85 ரிசல்ட்டு. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதில் கிடச்சிருக்க மெத்தட் வந்து 41/85 அல்லது 41/05. ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபார்மெட்டில் கிடச்சிருக்க நம்பர். இப்போ செகண்ட் ஃபார்மெட் பார்ப்போம். 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இடைப்பட்ட தூரம் வந்து 1. இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. அப்போ 2ஓட 2 கூட்டினா தான் 4. அப்போ இங்கே 2. இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 5 கூட்டினா தான் நம்மளுக்கு 6. இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 3 கூட்டினா தான் நம்மளுக்கு வந்து 8. அப்போது 12/53. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 12/53. ஸோ இது நம்மளுக்கு செகண்ட் ஃபார்மெட்டு. இப்போ தேர்ட் ஃபார்மெட் பார்ப்போம். 3 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 3ஓட 3 கூட்டினா தான் 6. 5 இருக்குது, 8 இருக்குது. அப்போ 3ஓட 5 கூட்டினா தான் 8. இங்கே 6 இருக்குது, அங்கே 9 இருக்குது. 6ஓட 3 கூட்டினா தான் நம்மளுக்கு 9. அப்போ 3 3 3. இப்போ 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இந்த இடத்துலோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 8 + 0 ஈக்குவல் டு எக்ஸ் 0. அதோட நம்மளுக்கு எக்ஸ் 8. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு இங்கே வந்து 8. அப்போ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 3338.
அல்லது 3330. ஸோ இது நம்மளுடைய தேர்ட் வேல்யூ. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இது தான். இதில் 2 அதில் 2 இதில் 2 மொத்தமாக நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவல் டு 4185, 4105, 1253, 3338, 3330. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் இதான் நண்பா. 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதில் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4185, 4105, 1253, அதே மாதிரி 3338, 3330 கிடச்சிருக்கு நண்பா. இந்த 3338, 3330ங்கிறப்போ இங்கே முக்கட்ட 3 இருக்குது. அதாவது இந்த மாதிரி முக்கட்ட 3 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு நம்பரை சேர்த்துக்க வேண்டியது வரும். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 3 3 3. ஸோ 33 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே முக்கட்ட இருக்கிறதுனால நான் அதை அப்படி இறக்கியிருக்கேன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D கெஸ்ஸிங் ரோல் நம்பர்ஸ் இதுதான் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த நம்பர்ஸ் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது நண்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ வேல்யூ 0 இருந்ததுனால நம்ம 0 வந்து எக்ஸாகவும் பயன்படுத்தலாம், அப்புறம் வந்து 0 வந்து நம்ம எக்ஸாகவும் பயன்படுத்தலாம். அதனால தான் நம்மளுக்கு இங்கேயும் 2 நம்பர்ஸ், அங்கேயும் 2 நம்பர்ஸ், அப்படி இல்லாட்டினா ஒரு நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கும். அதாவது மொத்தமாக நம்மளுக்கு இப்போ வந்து 5ஓட 6 நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து 3 நம்பரோட முடிய வேண்டியது. அதுக்கான காரணம் 0 வேல்யூ இருந்துச்சு. ஸோ 0 பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து 0 தான். ஆனால் எக்ஸ் வந்து நம்ம வந்து அதை என்ன வேண்டாலும் மாற்றலாம். ஏன்னா எக்ஸு இசட்டு ஒய் 3 ஃபார்மெட் இருக்குது நண்பா. எக்ஸு இசட்டு ஒய் இந்த 3 ஃபார்மெட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு ஃபுல்லாகவே யூஸ் ஆகக்கூடியது. எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஒய் இசட் தான் நம்மளுக்கான ஃபார்மெட்டுக்குள்ளே நம்பர்ஸுகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு உள்ள நம்மளுடைய ஃபார்மெட். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை 25/2/2026 சனி, அதோட ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய வேல்யூ பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.